ஸோ அதான் பெஸ்ட் சொல்யூஷன். அண்ட் நீட் வந்து இந்தியாவில் வந்து தேவையில்லை. மாணவர்களை நல்லா அடிக்கிறாங்க, பெண்கள்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு நீட் எக்ஸாமுக்குலாம் வேற சேஞ்ச் பண்ற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. நீட்டை ஒழிச்சிட்டாக்கா அவங்களுக்கு தான் லாபம் கண்டி, ஏழை மக்களுக்கு லாபம் கிடையாது. ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இங்கெல்லாம் போராட்டம் பண்ணி எதுவுமே பிரயோஜனம் இல்லை. போராட்டம் பண்றதை பார்த்தா கவர்மெண்ட் எப்படி அப்படி பண்ற மாதிரி ஒன்றும் தெரில. ஹை லெவல் எஜுகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மேபி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. அவங்க தான் பார்த்து ஸ்டாப் பண்ணோம், இல்லைன்னா இது பெருசு தான் என்ன போவோம். ஆனா இந்த ஒரு எக்ஸாம்க்காக இட் இஸ் நாட் வர்த் லூசிங் யுவர் லைஃப் ஃபார். மோதி எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறார், தூங்கினே இருக்காரு போல மோதி. அண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பென்ஷன் ஏதாச்சும் மாதிரி கொடுக்கணும் அவங்களுக்கு. கூட பேன் பண்ணா அரெஸ்ட் பண்றது இது சரியில்லை. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரே போயிடும். நெக்ஸ்ட் அவங்க ஃபாரின் போறதுனா எங்க போறனாலும் போகவே முடியும். காதுலயே வாங்க மாட்டேங்கிறாங்க நம்ம பேச்சை. நீட்டை ஒழிச்சாக்கா அரசியல்வாதிகளுக்கு தான் லாபம். ஸோ அவங்க இது பண்றதை பார்த்து கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்துமதி பாலகிருஷ்ணன். அதாவது நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி சென்னையின் பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் வந்துட்டு தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு குரல் எழுப்பிய, அதாவது ஜனநாயக நாட்டில் கல்வி உரிமைக்காகவும் முறைகேடுகளுக்கு எதிராகவும் குரல் எழுப்பிய மாணவர்களுடைய போராட்ட உரிமையை ஒடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நீட் தேர்வுல நிறைய முறைகேடுகள் நடக்கு, ஓகேங்களா? இதனால வந்துட்டு நிறைய மாணவர்களுடைய மருத்துவ கனவுலாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா உங்க கருத்து? ஆக்சுவலி நானும் நியூஸ் பார்த்துருக்கேன். பட் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, அந்த இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்க்கும்போது அந்த எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் பெஸ்ட் சொல்யூஷன். அண்ட் நீட் வந்து இந்தியாவில் வந்து தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாரின் போய் படிக்கிறாங்க, அவ்வளோ காசு கஷ்டப்பட்டு போய் பே பண்ணுறதுக்கு இங்கேயே படிக்கலாம். ஸோ அது நீட் வந்து ரத்து செய்கிறது ரொம்ப நல்லது தான். அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பென்ஷன் ஏதாச்சும் மாதிரி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி எல்லா மக்களுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் கவர்மெண்ட். இதுக்கு ஆக்சுவலாக நீட் பேன் பண்ணிட்டாலே வந்து பசங்க அவங்களுடைய 12th மார்க்கோட கட் ஆஃப் வச்சு கட் ஆஃப் பேஸ் பண்ணி வந்தானாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆவாங்க எம்பிபிஎஸ்க்கு. இப்போ இந்த நீட்டுன்றதுனால இது நிறைய பசங்க 4 டைம்ஸு 5 டைம்ஸு இன்னும் அதிகமாக மேலும் ட்ரை பண்ணிட்டு அது வேஸ்ட்டாக தான் போதே தவிர, இதோட 12th மார்க் பேஸ் பண்ணாலே அவங்க அதில் எவ்வளோ படித்து மார்க் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி எம்பிபிஎஸ் டைரெக்டாக உள்ளே போகலாம். இது பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீட்டை பேன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எந்த சொல்யூஷனும் இல்லை. நீட் எக்ஸாம் நம்ம எவ்வளோதான் ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் ஐ ஃபீல் லைக் நீட் எக்ஸாம் இஸ் கோனா பி தேர். ஆனால் எப்படின்னா மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து இட் கேன் பி மோர் சேஃபர் அந்த மாதிரி. ஆனால் நம்ம எவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு நீட் எக்ஸாமுக்குலாம் வேறு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அதுதான் இந்த எக்ஸாம்னாலே தேர் பீப்புள்ஸ் ட்ரீம்ஸ் ஆர் கெட்டிங் க்ரஷ்ட். அது நம்ம எவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அது எனக்கு சேஞ்ச் ஆகுது. இட்ஸ் ஆல். ஆனால் இந்த ஒரு எக்ஸாம்க்காக இட் இஸ் நாட் வர்த் லூசிங் யுவர் லைஃப் ஃபார். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் வர்த் லூசிங் யுவர் லைஃப் ஃபார் இட். ஆக்சுவலி நீட் எக்ஸாம் வந்துட்டு எல்லாருனாலையுமே வந்துட்டு கோச்சிங்லாம் போய் படிக்க முடியாது. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லாரும் வந்துட்டு அதை அஃபோர்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அதனால வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ரைட்ஸ் தானே. எங்களால் அது பண்ண முடியாதுங்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். ஃப்யூச்சரில் வந்துட்டு டாக்டர் ஆகிறதுங்கிறது பெரிய விஷயம், எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது. ஸோ அந்த கனவு வந்துட்டு ஸ்பாயில் ஆகுதுங்கும் போது அவங்க ரைட்ஸ்க்கு அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்களோட லைஃப்பும் அதில் இருக்கு இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் எவ்வளவோ அவங்க ஃபியூச்சர்ஸில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் விட்டுறலாம். ஆக்சுவலி ப்ரொட்டஸ்ட் நடந்தாலுமே அரெஸ்ட் பண்ணுறதுலாம் தப்பு. ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு விடுறது தான் ஆக்சுவலி கரெக்டாக இருக்கும். அவங்க ஃபியூச்சர் பெட்டராக இருக்கு. ஸோ அதுதான் இதை வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மனசு வச்சா தான் வந்து இது பண்ண முடியும். வேற யாருனாலே இது பண்ண முடியாது. அவங்க மோடி இவங்க இது பண்ணாதான். வேற ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால மட்டும்தான் இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இதை வந்து நீட் தேர்வு வேணான்னு ரத்து செய்ய முடியும். ஆனால் போராட்டம் பண்ணுறதை பார்த்தா கவர்மெண்ட் எப்படி அப்படி பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரில. அது வந்து தில்லியில் தான் முடிவு எடுக்கணும். இங்கே எதுவுமே சிஎம் எதுவுமே பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. எடுக்கணும்னா பிஎம் தான் முடிவு எடுக்கணும். அது எடுக்க மாட்டேங்கிறாங்களே. மாணவர்களை நல்லா அடிக்கிறாங்க, பெண்கள்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ தப்பான இடத்துலலாம் அடிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அவங்க தான் பார்த்து ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா இது பெருசு தான் ஆயின்னு போவோம். அது நிற்காம அப்படியே ஆயின்னு போவோம். ஏன்னா மாணவர் போராட்டம்னா நிற்கவே நிற்காது. அதனால தான் அவங்க தான் ஏதாவது முடிவு பண்ணால் தான் ஒரு அளவுக்கு வரும், இல்லைன்னா வராது.
இது ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ஒரு எலிஜிபிலிட்டின்னு இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நீட் இருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. மேபி லைக் நம்ம படிக்கிறப்பயே லைக் ஸ்கூலிங்ஸ்லாம் இருக்கிறப்பயே நமக்கு எஜுகேஷன் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஓவர் கம் திஸ் நீட் திங். ஸோ அதுபடி தான் இது பண்ண முடியும். பட் நீட்டே ஃபுல்லாக போகலாம், அதுவும் ஓகே தான். பட் கண்டிப்பாக க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இப்போ ஐபிஎஸ் எல்லாம் ஆகிறதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இருக்குது, அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு இருக்குது. பட் இது எப்படி எல்லாருக்குமே பாஸ் ஆகணும்னா மேபி லைக் எஜுகேஷன் ஸ்கூல்லேருந்தே எல்லாருக்கும் லைக் ஹை லெவல் எஜுகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மேபி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு ஓவர் கம் திஸ் நீட் எக்ஸாம். அதாவது மருத்துவ கனவு ஏழைகளும் மருத்துவ கனவு பாதிக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீட் தேர்வுனால தான் ரிச்சாக்கார பசங்க அப்புறம் கூலி தொழிலாளி பசங்க இவங்க எல்லாமே வந்து டாக்டர் ஆக முடியுது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க தான் ஆக முடிஞ்சுது. இந்த நீட்டை ஒழிச்சிட்டாக்கா அவங்களுக்கு தான் லாபமாக கண்டி ஏழை மக்களுக்கு லாபம் கிடையாது. நீட்டு கட்டாயம் வேணும், அது நீட் இருக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுனதுக்கு வேணாக்கா அதுக்கு வேணா ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அவனா அதுதான் பிரதமரே சொல்லிட்டாரு, அது ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக முற்றிலுமா நீட்டை ஒழிக்கக்கூடாது. நீட்டை ஒழிச்சாக்கா அரசியல்வாதிகளுக்கு லாபம், அவங்களதான் சம்பாதிக்க போறாங்க. ஏழைகளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்காக வந்துட்டு மாணவர்கள்லாம் போராடி இருக்காங்க. இவங்களை வந்துட்டு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இது உங்க பார்வைக்கு எப்படி இருக்கு? இது சரியானதா? கன்ஃபார்ம் தப்பு தான் அது பண்ண. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து மக்களுக்காக தான் பண்ணுறாங்க. ஐ மீன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அவங்க கசின்ஸ் எல்லாரும் அவங்களுக்காக தான். யார் யார் நீட் படிக்கிறாங்க அவங்களுக்காக தான். என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து நீட் ரிப்பீட் பண்ணுறாங்க. அதனால ஸோ அது பார்க்கும்போது அது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணும். ஆக்சுவலாக அது என்ன பண்ணும் எனக்கு தெரியல, எதுவும் சொல்ல முடியாது. அது இல்லை ஆக்சுவலாக இது இப்போ அரெஸ்ட் பண்ணுறது ஏன்னா பசங்களுக்காக தான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது அவங்களோட நல்லதுக்கு தான் அவங்க அடுத்து மேலும் மேலும் படித்து இன்னும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணுன்றதுக்காக தான் நீட் எழுதுறாங்க. ஸோ இப்போது ப்ரொடெஸ்ட் பண்ணுறது இதுக்கு போய்ட்டு அரெஸ்ட் பண்ணால் எப்படி கரெக்டாக இருக்கும்? இது எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? இது தவறு தான். இதுக்கு அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இதில் வந்து ஆக்சுவலாக இதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கணுமே தவிர பேன் பண்ணால் அரெஸ்ட் பண்ணுறது இது சரியில்லை. ஸோ மாணவர்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். தட் இஸ் புல்ஷிட். லைக் அவங்கக்கிட்ட ப்ராப்பர் அரெஸ்ட் வாரண்ட் கூட இருக்காது. ஆனால் ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க? இத்தனைக்கும் இட் வாஸ் a வெரி பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் தான். லட்டி சார்ஜஸ்லாம் ஆரம்பிச்சது போலீஸ் சைட்லேருந்து. ஸோ தட் இஸ் அது எந்த விதத்தில் they had the right to arrest கூட தெரியல. because they didn't have any arrest memo or any warrant to arrest the students. That too they are students. So அதுக்காகவே they should have kept their distance. But actually we can't say that. ஏன்னா வந்து இப்போ கண்டினியூ பண்ணாலும் I feel like இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாக ஆயிட்டு இருக்கு. பட் I would suggest them continue it for few more days. ஆக்சுவலி இதை வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு ரெக்வெஸ்ட்டாக எல்லாத்தோட ரெக்வெஸ்ட்டாகவுமே எடுத்து அவங்கள வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். அதுதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்கும். ஓகே, இந்த நீட்டுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய போராட்டங்களை மாணவர்கள் தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேவையில்லை ஸ்டாப் பண்ணிடலாம் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி ஒரு சொல்யூஷன் கிடைச்சாதானே வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதே வந்துட்டு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே வந்துட்டு அந்த நியாயமே கிடைக்கலாங்கும் போது எப்படி ப்ரொட்டஸ்ட் விட முடியும்? இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். ஸோ அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்குது. தப்பு தான். ஃபுல்லாக பண்ணக்கூடாது. அவங்க வந்து போராடினாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து வைலன்ஸை வந்து இது பண்ணுறாங்க. அப்படி வந்து வைலன்ஸ் இது கையெடுக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போட்டு அடிக்கிறாங்க. நான் இது பண்ண பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து இது பண்ணி கம்ப்ளைண்ட் இது பண்ணுறதா சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அப்படி இது பண்ணால் அவங்களோட ஃப்யூச்சரே போயிடும்ல, ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சரே போயிடும். நெக்ஸ்ட்டு அவங்க ஃபாரின் போகிறதுனா எங்கே போனாலும் போகவே முடியாது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா போலீஸ்காரங்க பண்ணுறதும் பெரிய தப்பு. இந்த மாதிரி கொம்பு வச்சு பெண்ணுங்களை அடிக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். அது ரொம்ப பெரிய தப்பு. அதெல்லாம் அவங்கெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அது ஏதாவது ஸ்டாண்டு எடுக்கணும். பிஎம் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு. மோடி எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு. தூங்கினே இருக்காரு போல மோடி, எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் வேஸ்ட்டு. எல்லாம் டிஎம்கே கூட்டம் தான், குத்தூஸ் தான் எல்லாமே பண்ணுறாங்க. இங்கெல்லாம் போராட்டம் பண்ணி எதுவுமே பிரயோஜனம் இல்லை. எல்லாம் போய் பிஎம்ல தான் பண்ணோம், டெல்லியில தான் பண்ணோம். இங்கே பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆக்சுவலி எல்லாரும் அவங்கவுங்க சப்போர்ட் காமிக்கிறாங்க இந்த இஷ்யூக்கு. ஸோ ஒரு இது வேற, எல்லாரும் இந்த சோஷியல் மீடியா அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் இதுதான் அவங்க சப்போர்ட் பண்ணுறது. பட் ஐ கெஸ் இட் வில் கெட் சால்வ் அவுட். பட் போலீஸ் வந்துட்டு இது பண்ணுறது ஐ எம் நாட் ஷுர் வாட் இட் இஸ் ஹேப்பனிங். ஐ நோ அவங்க இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, கைது பண்ணியிருக்காங்கன்னு. பட் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இட் வில் பி பெட்டர் ஐ கெஸ்.
அது தப்பு தான், மாணவரை கைது பண்ணது தப்பு தான். ஆனால் அதில் இருக்க வெளிநாட்டு சக்திகள்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் யாரை கேட்டு இவங்க தூண்டி விட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும் அரசாங்கம் வந்து. அதை தடுத்துட்டு மாணவர்களை வந்து கைது பண்ணது அது வந்து கண்டிக்கத்தக்கது தான். அது வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டுங்கிறத வந்துட்டு கன்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீட் வந்து ஸ்டாப் இல்லை, நீட் இல்லை, இந்தியாவில் நீட் இல்லைன்னா அது வரைக்கும் ஓகே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண தான் ஆகும். இல்லை, பதில் கிடைக்கிற வரைக்கும் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போது கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க, நைட்டும் பகலுமா படிக்கிறாங்க, படித்து தான் எழுதியிருக்காங்க. சும்மா ஒன்றும் நீட்டுன்றது எழுதிடுறது இல்லை. அதுக்கு நீட்டை ஃபஸ்ட்டு பேன் பண்ணலாம், ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். இன்னும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா தொடரணும். ஆனா தொடர்ந்தாலும் வந்து என் சார்பில் வந்து கவர்மெண்ட் எதுவும் பண்ண போறது இல்ல, எதுவுமே இது பண்ண போல. நம்ம தான் போராடி இது பண்ணணும். நம்ம போராடினா கூட வந்து கவர்மெண்ட் இதுல இருந்து எதுவும் பண்ற மாதிரி தெரியல, பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளோட எஃபெக்டை நம்ம கொடுக்கணும். ஸ்டாப் பண்ணாதான் கொஞ்சம் காசு இல்லாதவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். இப்போ அதெல்லாம் லீக் ஆனவொடனே நிறைய பேர் படிச்சு நல்லா காசு இல்லாதவங்களாம் முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் காசு செலவு பண்ணால் எல்லாம் பண்ணிடலாம் நினச்சி இது பண்ணுறாங்க. அதெல்லாம் நிப்பாட்டிடணும், சுத்தமாக நிப்பாட்டிடணும். எதுவுமே பண்ணக்கூடாது. இது பேனே பண்ணிடணும் நீட்டை. அதான் நம்ம கோரிக்கை, அதான் பண்ணோம். அது பண்ண மாட்டேங்கிறாங்களே, காதுலேயே வாங்க மாட்டேங்கிறாங்க நம்ம பேச்சை. நோ லைக் இது ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் நிறையா அடிலாம் விழுகுது, அந்த மாதிரி நிறைய தேர் ஆல்சோ சஃபரிங். ஸோ அவங்க இது பண்ணுறதை பார்த்து கவர்மெண்ட் எதாவது ஆக்ஷன் எடுக்கணும். லைக் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு கெட் பெட்டர். லைக் தே வாண்ட் டு கிவ் சம் சொல்யூஷன் ஃபார் திஸ். பேசாமலே இருந்தால் எதுவும் ஆக போகிறது இல்லைல்ல. ஸோ தே ஹேவ் டு கிவ் சம் சொல்யூஷன்.